பெரியார் தமிழருக்காக அதை பண்ணாரு இதை பண்ணாருன்னு தமிழருக்கு எதாவது தானே செயல்பட்டாரு. அது ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷன். பெரியார் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்பீச் கொடுக்குறாரு. நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் கூடி இந்த வாஞ்சி ரிப்போர்ட்ல தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை மட்டும் ஏத்துட்டு கலைஞ்சு போறதுல எந்த யூஸும் இல்ல. இதோட மூல வித்து வந்து இந்திய அரசும் நேருவும். பிப்ரவரி 22 அதே வருஷம் சென்னைக்கு பிரசிடென்டா இருந்த ராஜேந்திர பிரசாத் வராரு. பிளாக் பிளாக் எல்லாம் எடுத்துக்கிட்டு கருப்பு கொடி காட்டிட்டு பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ணு அறிவிக்கிறாரு. இன்னைக்கு யாருமே பெரியாருக்கு சப்போர்ட் பண்ணல. திராவிட இயக்கம் தமிழருக்கு எதிரான இயக்கம் தானே சொல்றாங்க. பேரோட எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் நான் அப்படியே சொல்றேன். எல்லாரும் என்ன தமிழுக்கு எதிரின்னு சொல்றான். நான் ஏன் தமிழை படிக்க போறேன்? நான் தமிழை திட்டினதெல்லாம் அதுல இருக்க பழமையான பக்தி இலக்கியங்களையோ இல்ல இதிகாசங்களை மட்டும் கத்துக்கிட்டு எங்க தமிழர்கள் நீங்க அறிவியல் இதெல்லாம் கத்துக்காம வளராம போடுவீங்களோ அச்சத்துல தான் நான் சொன்னேன். தமிழ் படியுங்கள்னு பெரியார் சொன்னாரு. உங்களுக்கு அம்பேத்கர் பிடிக்குமா? பிடிக்குமே. பெரியார் அவர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தை எரிச்சாரு. கான்ஸ்டியூஷனை அம்பேத்கர் மட்டும் எழுதல, 6 பேர் எழுதுறாங்க. அந்த 6ல 4 பேர் பார்ப்பனர்கள். வெறும் 3% தான் பார்ப்பனர்கள் இருக்காங்க. அவங்கள எதிர்த்து நீங்க இவ்வளவு போராட்டம் பண்றீங்க. ஒரு 100 பேர் இருக்கோம்னா அதுல 3 பேர் திருடனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த 3 பேரை பார்த்து தான் மீதி இருக்க 97 பேரும் பயப்படுவாங்க. 100ல 3 பேர் இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய நிலைமை இருக்கும்போது 6ல 4 பேர் பார்ப்பான் தான் எழுதியிருக்காங்க. அந்த சட்டத்துல சட்ட திருத்தம் கொண்டு வரக்கூடிய ஒரு பிரிவு இருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3ல் 2 பங்கு மெஜாரிட்டியா சேர்ந்து முடிவெடுத்தா அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம், இல்ல நீக்கலாம், என்னன்னாலும் பண்ணலாம். பெரியார் ஏன் இந்து கடவுளை மட்டும் பழிச்சாரு? நீங்க இந்து மதத்தோட நலனை பார்த்தீங்க, ஆனா பெரியார் இந்து மக்களோட நலனை பார்த்தாரு. அவங்களும் தாழ்த்தப்பட்டவர்களை போக விட மாட்டாங்க. கடவுள் இல்ல சொல்லியே நீங்களும் எங்களை வெளியேற்றுற வேலையை தானே பாக்குறீங்க. தாயுமானவர் கோயில்ல ஒரு ஆதி திராவிடரை பெரியார் படியேறி கூட்டிட்டு போனப்போ அங்க குண்டர்களை வச்சு அவங்க படியிலிருந்து உருட்டி விட்டாங்க. இதுக்காக முழுக்க போராடினவர் தான் பெரியாரும் சுயமரியாதை இயக்க தொண்டர்களும். என் பாட்டன் பாரதியோட உங்க பெரியார் என்னதான் பண்ணிட்டாரு? வாங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கேன் ப்ரோ. வணக்கம்ல மாப்பிள்ள, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அன்னைக்கு தான் சொன்னீங்க பெரியார் தமிழருக்காக அதை பண்ணாரு இதை பண்ணாருன்னு. அவர் தமிழர்கள் இழிவா தானே பேசினாரு, தமிழருக்கு எதாவது தானே செயல்பட்டாரு. அதை பத்தி தான் சொல்லுங்க. அப்படியா? எந்த தமிழர்களுக்கு எதிராக பெரியார் செயல்பட்டாருன்னு தெளிவா சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு பொதுவா எல்லாத்துக்கும் எதிராக இருந்தாருன்னா நான் என்ன பதில் சொல்றது? எனக்கு என்ன புரியும்? ஆமா, தமிழருக்கு எதிராக தான் செயல்பட்டாரு. 1952 என்ன பண்ணாங்க? சென்னை ஆந்திராவோட கேட்டப்ப உங்க பெரியார் போட்டுன்னு விட்டுட்டு தானே கொடுத்தாரு. அது தமிழருக்கு எதிராக தானே செயல்பட்டாரு. அன்பா, நீங்க சொன்னீங்களே அது ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷன். ரொம்ப காலமா பெரியார் மேல சொல்லிக்கிட்டு இருக்கிறதா. எது? நாகார்ஜுனாவா? ஆந்திரா தமிழ்நாட்டோட சென்னை ஆந்திரா கொடுக்கலாமான்னு கேட்டப்ப பெரியார் ஆந்திராலே தமிழ்நாடு பெரிய சென்னை போட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இது உண்மை கிடையாது. அப்படி பெரியார் பேசவும் இல்லை, எங்கேயும் எழுதவும் இல்லை. நீங்க 1952 ஆந்திரா ரொம்ப காலமாவே நாங்க தனி மாநிலமா போகணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காக ஒருத்தர் உண்ணாவிரதம் இறந்தும் போயிடுறாரு, பொட்டி ஸ்ரீராமலன்ட்டு. அது பெரிய கலவரமா வெடிக்குது. அப்புறம் வாஞ்சு தலைமையில ஒரு குழுவை நேரு அமைக்கிறாரு. அந்த கமிஷன் என்ன பண்ணுதுன்னா, ஆந்திராவை பிரிச்சு கொடுத்துருவோம், ஒரு 12 மாவட்டம் சேர்த்து ஆந்திரான்னு பிரிச்சு கொடுத்துருவோம். ஆனா சென்னை ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காமன் கேபிட்டலா இருக்கும். ஆந்திராவில் இருக்க பசங்க இங்க படிக்கணும், அதுக்கு அவங்களுக்கு சீட்ஸ் ரிசர்வ் பண்ணி வைக்கணும், இப்படின்னு பல கண்டிஷன்ஸ் போடுறாங்க. அன்னைக்கு இது தமிழ்நாட்டில் உடனே இந்த ரிப்போர்ட் வந்த உடனேயே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடுறாங்க. அதுல எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. அதுல பெரியார் இருக்காரு, மாப்போசி இருக்காரு, எல்லா முக்கியமான தலைவர்களுமே அதுல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அப்புறம் திருவல்லிக்கேணியில ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. ஒரு மாஸ் கேதரிங் முன்னாடி பெரியார் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்பீச் கொடுக்குறாரு. நீங்க இந்த கேட்டதுனால நான் சொல்றேன், பெரியார் ஆந்திரா போராட்டத்துல என்ன பண்ணாரு, தமிழருக்கு எதிராக சொல்றீங்களே, பெரியாரோட ஸ்பீச்சை நீங்க கவனிங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் கூடி இந்த வாஞ்சி ரிப்போர்ட்ல தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை மட்டும் ஏத்துட்டு கலைஞ்சு போறதுல எந்த யூஸும் இல்ல. இதற்கான ரூட் காஸ் என்ன, இந்த கமிஷனுக்கான பிரச்சனை என்ன, இதோட மூல வித்து இந்திய அரசும் நேருவும். அவங்க தான் இப்படி ஒரு ரிப்போர்ட்டை கூப்பிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக செஞ்சிருக்காங்க. இதுக்கு எதிராக வெறும் கூடி கலைஞ்சு போறதுல யூஸ் இல்லை. ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், நம்ம எதிர்ப்பை காட்டணும்னு சொல்லி அன்னைக்கே பெரியார் அறிவிக்கிறாரு. பிப்ரவரி 22 அதே வருஷம் சென்னைக்கு அன்னைக்கு பிரசிடென்டா இருந்த ராஜேந்திர பிரசாத் வராரு. அந்த எதிர்ப்பை காட்டுறதுக்காக வாஞ்சி வரைக்கும் கண்டன நாள்னு சொல்லி ஒரு பிளாக் பிளாக் எல்லாம் எடுத்துக்கிட்டு கருப்பு கொடி காட்டிட்டு பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்னு அறிவிக்கிறார். இன்னைக்கு யாருமே பெரியாருக்கு சப்போர்ட் பண்ணல. பெரியார் மட்டும் அவரோட தொண்டர்களை கூப்பிட்டு குத்தூசி குருசாமி தலையில ஒரு 5000 பேர் தன்னெழுச்சியா மார்ச் பண்ணி போறாங்க. பிரசிடென்ட்டுக்கு எதிர்த்து போராடுறாங்க, கருப்பு கொடி காமிச்சிட்டு போராட்டம் பண்ணி
போறாங்க. அப்ப ஒரு மிகப்பெரிய ஸ்டேட் வயலன்ஸை அந்த தோழர்களுக்கு எதிராக நீங்க ராஜாஜி அரசு கட்டவிழ்த்து விடுது. வேண்டாம், வெளியேறு வெளியேறு, வடநாட்டானே வெளியேறு, வேண்டாம் வேண்டாம், ஆந்திரத்துக்கு சென்னையினுள் தலைநகரம் வேணாம், இப்படிங்கிறதா முழக்கம். இப்படி போட்டுட்டே போறாங்க. அப்படி போராடின தோழர்களை அடிச்சு அவங்க மண்டையை உடைச்சு கை காலை முடிச்சு அரெஸ்ட் பண்ணி இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சவங்க பெரியார் இயக்க தோழர்கள். ஆனா இந்த வரலாறை திட்டமிட்டு மறைச்சிட்டு பெரியார் ஆந்திராக்கு எதிராக ஆந்திராக்கு ஃபேவரா இருந்தாரு, ஏன்னா அவர் ஒரு தெலுங்கரு, இப்படின்னு பேசுறது நியாயமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் சரிதாங்க. அவரு தமிழருக்காக இவ்வளவு பண்ணாரு சொன்னீங்க, அப்படியே தமிழரை காட்டுமுறைன்னு சொன்னாரு. ஏன் தமிழ் மொழி படிக்காம ஆங்கிலத்தை கற்க சொன்னாரு? முதல்ல நீங்க லாங்குவேஜை பத்தியே பெரியார் என்ன ஒரு நிலைப்பாடு வச்சிருந்தாருங்க தெரிஞ்சாதான் நீங்க இதுக்கு பதில் சொல்ல முடியும். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களே, அதுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். நீங்க 1969 அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வராரு. அவர் ஆட்சிக்கு வர நம்மளால தெரிஞ்சதுதான், மும்மொழி கொள்கையை நிராகரிச்சுட்டு இருமொழி கொள்கையை கொண்டு வராரு. அது மட்டும் அவர் பண்ணல, கூடுதலா அடுத்த 5 ஆண்டுக்குள்ளார 5 இயர்ஸ்க்குள்ளார ஆங்கிலம் லேர்னிங் லாங்குவேஜா இருக்கட்டும், தமிழை பயிற்று மொழி ஆக்கணும்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வராரு. அதுக்காக முன்மொழிகிறாரு. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த கலைஞர் கல்லூரி வரைக்கும் காலேஜ் வரைக்கும் தமிழையே பயிற்று மொழி ஆக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வராரு. அதுக்கு இது ப்ரப்போஸ் பண்றாரு. அதை ஆதரிச்சு பெரியார் 1/1/1970 பேசின ஸ்பீச் இருக்கு. பேரோட எக்ஸாக்ட் வேர்ட்ஸை நான் அப்படியே சொல்றேன். எல்லாரும் என்னை தமிழுக்கு எதிரின்னு சொல்றான், நான் ஏன் தமிழை படிக்க போறேன், எனக்கு தமிழ் தவிர ஒன்றும் பேச தெரியாது, நான் தமிழை திட்டினதெல்லாம் அதில் இருக்க பழமையான பக்தி இலக்கியங்களையோ இல்லை இதிகாசங்களையும் மட்டும் கற்றுக்கிட்டு எங்க தமிழர்கள் நீங்கள் அறிவியலோ இதெல்லாம் கற்றுக்காம வளராமல் போடுவீங்களோ அச்சத்தில் தான் நான் சொன்னேன். எனக்கு தமிழ் தவிர எதுவும் தெரியாது. பிள்ளைகளே, என்னால் எந்திரிச்சு நிற்க முடியல, தள்ளாடுற வயசாகுது, தமிழ் படியுங்கள்னு பெரியார் சொன்னார். தமிழ் வழி கல்வியை ஆதரித்து பெரியார் எடுத்த ஸ்டேட்மெண்ட் இது. இன்னைக்கு தானே தமிழ் தேசியவாதின்னு சொல்லிக்கக்கூடிய பலர் அன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்துகிட்டு எந்த தமிழ்நாட்டில் இந்திக்கு எதிராக மாணவர்கள் போராடி தமிழை காப்பாத்தினாங்களோ அந்த நாட்டிலேயே அதே மாணவர்களை தமிழுக்கு எதிராக போராட தூண்டுனாங்க. நான் அடிஷ்னலாக உங்களுக்கு இன்னொரு தகவல் சொல்றேன். 1938 இந்திக்கு எதிரான மிகப்பெரிய கிளர்ச்சி இங்கே நடந்துச்சு. அதில் பெரியாரோட பங்களிப்பு மிக முக்கியமானது. நீங்கள் திருச்சியில் பட்டுக்கோட்டை அழகிரி தலைமையில் இங்கேருந்து பல ஆயிரம் தொண்டர்கள் நடைபயணமாக போகிறாங்க. தமிழ்நாட்டில் கூடிய ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ஸ் கார்னர்ஸுக்கும் போகிறாங்க. ஒவ்வொரு வீதிக்கும் போய் மக்களை சந்தித்து கட்டாய ஹிந்தி ஒழிக, தமிழ் வாழ்க, தமிழ் வாகலான்னு இந்த தமிழ் உணர்ச்சியை தமிழக மக்கள் ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணிகிட்டே போய் மெட்ராஸில் ஆர்கனைஸ் ஆகிறாங்க. அங்கே பெரிய மீட்டிங் நடக்குது. அங்கே தான் நாவலர் சோமசுந்தர பாரதியார், மறைமலையடிகள், தந்தை பெரியார் ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறாங்க. தமிழ்நாடு தமிழறிக்கைன்னு ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தை மொழிகிறாங்க. அப்ப பெரியார் பேசுறாரு, நீ நான் இந்தியாவில் இருக்கிறதுனால தானே தமிழை என் மேல திணிக்கிற, நீ இப்படி திணிக்கிற நிலைப்பாடு எடுத்தீங்கன்னா நான் சுதந்திர தமிழ்நாட்டுக்காக போராடுவேன். நான் சொல்ற சுதந்திர தமிழ்நாட்டில் சாதி இருக்காது, மதம் இருக்காது, பாலின பேதம் இருக்காது, ஏழை பணக்கார டிஃபரன்ஸ் இருக்காது, அப்படி ஒரு நிலையை நான் எடுப்பேன்னு சொல்லி 1938 எடுத்த ஸ்டாண்டை தான் சாகிற வரைக்கும் 1973 வரைக்கும் தமிழ்நாடு தமிழறிக்கைன்ற நிலைப்பாடுல உறுதியா நின்றவர் பெரியார். அந்த பெரியார் தான் நீங்க தமிழுக்கு எதிரின்னு சொல்றீங்க. அவரே சொல்றாரு, அவரோட மொழி பத்தி நிலைப்பாடை நான் தெளிவுபடுத்திடுறேன் உங்களுக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழை நான் விமர்சிச்சேன், அதுல இருக்கக்கூடிய பழைய புராண இதிகாசங்களை மட்டும் நீ தூக்கி பிடிச்சிருங்கிறத விமர்சிச்சேன். ஆனா தமிழுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் தான் கிளர்ச்சி செஞ்சேன். ஏன் செஞ்சேன்னா அது என் தாய்மொழிங்கிறதுனாலயோ இல்ல அது கடவுள் பேசின மொழிங்கிறதுனாலயோ அதனாலலாம் நான் அதை ஆதரிச்சு பேசல. ரொம்ப சயின்டிஃபிக்கான ஒரு அப்ரோச் கொடுத்தாரு பெரியார். தமிழ் மொழிங்கிறது தமிழ்நாட்டுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இந்த மொழி பேசுறது தாய்மொழிங்கிறதுனால மட்டும் இல்லை, மனதளவிலையும் உடல் அளவிலையும் தமிழர்களுக்கே நலனான மொழி இது. இந்தியாவில் இருக்க மொழிகள்லேயே நாகரிகமான மொழி தமிழ் தான். இந்த மொழி பேச பேச தமிழரோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் இன்னும் நாகரிகம் அடையும். அப்போ பழந்தமிழை நம்ம மீட்டெடுத்து செய்கிற வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட இந்த ஆரிய கலப்பு, வடமொழி கலப்பு, அதான் நார்த் இந்தியன் டேர்ம்ஸ், சான்ஸ்கிரிட் டேர்ம்ஸ்லாம் கலந்து தமிழை நம்ம நீக்கணும். அவர் காட்டுமிராணி மொழின்னு இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு தமிழை தான் சொன்னாரே ஒழிஞ்சி சங்க காலத்துக்கு முந்தைய ஆதி தமிழர்கள் பேசின தமிழை அவர் அப்படி சொல்லவே இல்லை. இது ஒரு தவறான திரும்ப திரும்ப பரப்பப்படுற பொய் பிரச்சாரம். அப்புறம் ப்ரோ, உங்களுக்கு அம்பேத்கர் பிடிக்குமா? பிடிக்குமே, அதுல என்ன இப்போ? அவர் சட்டமேதை தானே? சட்டமேதை தான். அப்புறம் எதுக்கு ப்ரோ பெரியார் அவர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தை எரிச்சாரு? இப்போ பெரியார் அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தை எரிச்சிட்டாரு. இது நீங்கள் வைக்கிற வாதம். அதாவது நுனிப்பில் மேய்கிறதுன்னு ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, அது மாதிரி தான் இதுவும். 1950 கான்ஸ்டியூஷனை எழுதுறாங்க. 1957 நவம்பர் 26 பெரியார் சாதி ஒழிப்பு போராட்டம் என்று சட்ட எரிப்பு போராட்டத்தை வைக்கிறார். அதை ஏன் வைக்கிறாருன்னா, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், கான்ஸ்டியூஷனை அம்பேத்கர் மட்டும் எழுதலை,
அதை 6 பேர் எழுதுறாங்க. அந்த 6ல் 4 பேர் பார்ப்பனர்கள். அதில் ஒன்று அம்பேத்கர், இன்னொருத்தர் ஒரு இஸ்லாமியர். இவங்க 6 பேர் சேர்ந்து டிராஃப்ட் பண்ணதான் அந்த கான்ஸ்டியூஷன் 1950 வருது. பெரியார்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க முன்னாடி. ஐயா, வெறும் 3% தான் பார்ப்பனர்கள் இருக்காங்க, அவங்கள எதிர்த்து நீங்கள் இவ்வளோ போராட்டம் பண்ணுறீங்க, எதுக்கு இவ்வளோ போராட்டம் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ பெரியார் சொன்னார், ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு 100 பேர் இருக்கோம்னா அதில் 3 பேர் திருடனா இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 3 பேரை பார்த்து தான் மீதி இருக்க 97 பேரும் பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு 100ல் 3 பேர் இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய நிலைமை இருக்கும்போது 6ல் 4 பேர் பார்ப்பான் தான் எழுதியிருக்கான். அவனை பார்த்து நம்ம பயப்படணுமா வேணாமா? ஸோ பெரியார் வந்து சட்டத்தை எரிக்கிறாரு. ஏன் எரிக்கிறாரு அப்படின்னா, அந்த சட்டத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வரக்கூடிய ஒரு பிரிவு இருக்கு. அது என்ன பிரிவுனா 368வது சட்டப்பிரிவு. அதில் என்ன கொண்டு வராங்கன்னா, சட்ட திருத்தம் ஏற்படுத்தலான்ற ஒரு பிரிவு. மேலோட்டமாக பார்க்கும்போது என்னையா இப்போ காலம் வளரும்போது சட்ட திருத்தம் கொண்டு வந்து தான் ஆகணும், இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் இதில் தான் நான் நுட்பமும் ஒன்று பார்க்கணும். என்னதுன்னா, அந்த சட்டத்தை எப்படி திருத்துறாங்கன்னா, பாராளுமன்றத்தில் இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3/2 பங்கு மெஜாரிட்டியா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவெடுத்தா அவங்க ஏதோ ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம், இல்ல நீக்கலாம், என்னன்னாலும் பண்ணலாம். இப்ப இதுல என்ன தப்பு இருக்கு? மெஜாரிட்டியா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இதுல என்னன்னு கேட்கலாம். இங்கதான் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்பவே பாதிக்கு மேல பார்ப்பனர்கள் தான் பாராளுமன்றத்தில் இருக்காங்க. அப்ப இருக்க காலகட்டத்தில் 3/4 பேர் அவங்க தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான சட்டத்தை கொண்டு வருவாங்க, நீக்குவாங்க, என்னன்னாலும் பண்ணுவாங்க. அப்ப என் மக்களுடைய உரிமை எங்க போகும்னு கேட்டு சண்டை போட்டு அதுக்காக தான் சட்டத்தை எரிச்சாரு. இதுல இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கு. அம்பேத்கரே சொல்லியிருக்காரு, அப்படி ஒரு சட்டம் இருக்குமே ஆனால் அதை நானே முதல் ஆளாக எரிப்பேன்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இது விடுதலையில வந்திருக்குது. அப்படி ஒரு மிகப்பெரிய வரலாறு கொண்டதுதான் இந்த சட்ட எரிப்பு போராட்டம் என்பது. நவம்பர் 16 1957 இந்த போராட்டத்தை அறிவிக்கிறார். இன்னும் 10 நாளா போராட்டம் பண்ண போறோம், 26 போராட்டம் பண்ண போறோம், தோழர்கள் எல்லாருமே வாங்க, இது ஒரு சாதி ஒழிப்பு போராட்டம் என்று சொல்லி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் சொல்றாரு பெரியார். இதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி பிரச்சாரம் பண்ணி 10 நாளுக்குள்ள 10,000 தோழர்களை திரட்டி போராட்டம் பண்றாரு. 3000 தோழர்களுக்கு மேல கைதாகுறாங்க. அப்ப 10,000 தோழர்களை கைது பண்ணிருக்கலாம், வெறும் 3000 பேர் தான் கலந்துக்கிட்டாங்கன்னு ஒரு சின்ன கவுண்ட் காமிக்கிற மாதிரி அரசு வெறும் 3000 பேர் கைது பண்ணி எல்லா சிறையிலையும், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சிறையிலையும் போடுறாங்க. அப்ப சிறையில் இருக்க ஜெயிலருக்கெல்லாம் ரொம்ப கடுமையா அவங்க கிட்ட நடந்துக்கிட்டாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான், திருச்சி சிறை வந்து ரொம்ப மோசமான ஒரு சிறையா இருந்திருக்குது. அந்த இப்பவே சாப்பாடு அதிகமாக மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வருது. அப்போ சாப்பாட்டில் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லி பல பேருக்கு உடல் உபாதை ஏற்பட்டுலாம் பல பேர் இறந்துருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான போராட்ட வீரர் தான் பட்டுக்கோட்டை ராமசாமின்றவர். அவர் திருச்சி சிறையில் சாப்பாட்டு சரியில்லாமல் அங்கே உடல் உபாதை ஏற்பட்டு அங்கேயே இறந்து அவரோட உடலை அங்கேயே அடக்கம் பண்ணிடுறாங்க. ஏன் அடக்கம் பண்ணுறாங்கன்னா, சப்போஸ் இவரோட உடல் வெளியே கிடச்சிச்சுன்னா திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இதை ஊர்வலமாக கொண்டு போய் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதை இன்னும் பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வச்சு முடிச்சிடுறாங்க. அப்போ இந்த பிரச்சனை மணியம்மையாருக்கு தெரிஞ்சு போய் அம்மை மணியம்மையார், தீபோ வேதாசலனார், நடிகர் MR ராதா, ஆசிரியர் கி வீரமணி இவங்க எல்லாம் திருச்சி சிறைக்கு போய் பர்மிஷன் கேட்கறாங்க, கொடுக்கல. திருப்பி அன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் அந்த பக்தவாச்சலத்தை போய் சென்னையில் போய் பர்மிஷன் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட போராடி பர்மிஷனை கேட்டு திருப்பி வரும்போது இன்னொரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, திருச்சி அரசு மருத்துவமனையில் மடல் மேலு வெள்ளைச்சாமின்றவரும் உடல் உபாதைகளால் ஜெயில இருந்து வெளியே வந்து அங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தார். அவரும் இறந்துட்டார். இவங்க 2 பேரும் உடலை வாங்கி திருச்சி முழுக்க பல்லாயிரக்கணக்கான தோழர்களோடு ஊர்வலமாக சென்று ஓயமேரி இடுகாடில் அவர்களுக்கு ஒரு சமாதி மாதிரி வச்சு அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துறாங்க. இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் போராட்ட வரலாறு கொண்டதுதான் நவம்பர் 26 1957 நடந்த சட்ட எரிப்பு போராட்டம். ரொம்ப சாதாரணமா அம்பேத்கர் எழுதுனது பெரியார் எரிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு போயிடக்கூடாது. உள்ள போய் பார்க்கணும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. அதெல்லாம் சரிதாங்க. நீங்க இவ்வளவு சொன்னீங்க, பெரியார் வந்து தமிழருக்காக இவ்வளவு பண்ணாரு, நீங்க தமிழ் மொழிக்காக இவ்வளவு பண்ணியிருக்காரு. ஆனா அவர் இவ்வளவு பண்ணியுமே திராவிட இயக்கம் தமிழருக்கு எதிரான இயக்கம் தானே சொல்றாங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. திராவிட இயக்கம் தமிழருக்கு எதிரான இயக்கம் தானே சொல்றாங்க. அதுதான் தலைவரை எங்களுக்கும் புரியல. திராவிட இயக்கத்தோட எந்த செயல்பாடு, எந்த நடவடிக்கை தமிழுக்கோ தமிழருக்கோ அது நீங்க தான் தெளிவா சொல்லணும். எல்லா சாதிகாரனும் கோயிலுக்குள்ள போகணும், கோவில் கருவறையில சாமி முன்னாடி தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ணணும், தேவாரம் திருவாசகம் போன்ற தமிழ் இலக்கியங்கள் தான் கோயிலில் ஒழிக்கணும்னு சொன்ன ஸ்டாண்டோ இல்லை அதுக்காக முன்னெடுத்த போராட்டமோ தமிழுக்கோ தமிழருக்கோ எதிரானதா? திருக்குறளை சீப்பான ரேட்ல பப்ளிஷ் பண்ணி எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க முயற்சி எடுத்த பெரியார் திருக்குறள் மாநாடு நடத்தினாரு. அந்த ஸ்டாண்ட் தமிழுக்கு எதிரானதா, தமிழருக்கு எதிரான செயல்பாடா? இல்லை நீங்க 1950
1955 தமிழ்நாடுன்னு பெயர் சுட்டணும்னு ஒரு விடுதலையில் அறிக்கை எழுதி அதை பத்தி பெரியார் தொடர்ந்து பேசுறாரு. அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே அதை கொண்டு வரார். இதுக்கு இடையில சங்கரலிங்கனார் அவர்கள் தமிழ்நாடு பெயர் வைக்கணும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து இறந்து போறார். அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடுன்னு பெயர் மாத்திடுறாங்க. மாநிலங்களவையில 1969 அறிஞர் அண்ணா பேசுறாரு. இந்த ரெக்கார்ட்லாம் இருக்குது. அறிஞர் அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் தமிழ்நாடுன்னு பெயர் வச்சோன்றத சொல்லி பேசிட்டு வர்றாரு. அப்ப அன்வர்னு அவர் வந்து எதிர்கேள்வி கேட்கிறாரு, என்ன பெயர் மாத்துறதுனால யாருக்கு என்னங்க லாபம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அண்ணா சொல்றாரு, யோ பெயர் மாத்துறதுனால யாருக்கு என்ன லாபம் நஷ்டம் பார்க்கற வேலை கிடையாது. எங்க தமிழ்நாட்டு சென்னையில கூட தான் சைனா பசார்னு ஒரு பேர் இருந்துச்சு, அது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சாலைன்னு மாத்தணும், அதனால யாருக்கு என்ன லாபம்னு திருப்பி கேட்டார். வாயடிச்சு உட்காந்துட்டான். பெயர் மாற்றனால நடக்க போறது இல்லை, அது நம்ம உணர்ச்சிகள்லையும் நம்ம வரலாறுலையும் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதா முக்கியம் அண்ணா சொன்னாரு. நீங்க தமிழ்நாடு எல்லை போராட்டத்தை எடுத்துக்கோங்களேன். நம்ம திராவிடம் பேசுனதுனால நம்ம தமிழ்நாடு பகுதிகளை இழந்தோமா இல்லை இந்தியம் பேசுனதுனால இழந்தோமாங்கிறதான் கேள்வி. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு பார்க்குற தமிழ்நாடு ஏன் இத்தனை பகுதிகளை நம்ம இழந்தோம்? நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஆந்திரா வடக்கு எல்லை போராட்டத்தை சொன்னேன். நீங்க தெற்கு எல்லை போராட்டத்தை எடுத்துக்கோங்க. தேவிக்குளம், பீர்மேடு, கல்லாகுளம், இந்த செங்கோட்டை, இந்த பகுதிகளுக்கெல்லாம் அங்க தமிழ் மக்கள் வாழ்றாங்க. அதாவது ஆந்திரா கேரளாவுக்கு போகக்கூடாது, தமிழோட இணைன்னு சொல்லி பெரிய போராட்டம் நடந்தது. மார்ஷல் நேசமணிங்கிற ஒரு பெரிய போராட்டத்தை கட்டி நடத்துறாரு. நீங்க தேவிக்குளமோ பீர்மேடோ அதிகமா தமிழர்கள் வாழ்ந்த பகுதி. அதெல்லாம் மனுஷனே போக முடியாத கரடு முரடா இருந்த பகுதிகளை இவங்க தான் போய் அங்க தோட்டம் வச்சு வேலை செஞ்சு அதை மனிதர்கள் வாழக்கூடிய அழகான கார்டன்ஸா மாத்துறாங்க. அப்படி இருக்கும்போது அங்க அதுக்காக அந்த எல்லையை பிரிக்கிறதுக்காக நேரு போட்ட பசல் அடின்ற ஒரு குழு, அந்த ஒரு தலைமையில ஒரு குழு போடுறாங்க. அந்த குழுவுல TM பணிக்கர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு மலையாளி. அதனால என்ன பண்றாருன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 70% மொழி பேசக்கூடிய மக்கள் ஒரு பகுதியில் இருந்தாங்கன்னா அவங்க என்ன மொழி பேசுறாங்களோ அந்த பகுதியை அந்த மொழி பேசுற மாநிலத்தோட இணைச்சிடணுங்கிறதா அந்த பிளானோட ப்ரொபோசல். அப்ப 70% தமிழ் பேசுற மக்கள் தான் இருந்தாங்க. இவரு ரொம்ப தந்திரமா என்ன வேலை பண்ணிட்டாருன்னா, ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் ஒரு வேர்டு ஆட் பண்ணிட்டாரு. ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் என்ன சொல்றாருன்னா, இந்த தமிழர்கள்லாம் அங்கேயே வாழ்றவங்க கிடையாது, காலையில வேலைக்கு வருவாங்க, வேலையை முடிச்சு திரும்ப போயிடுவாங்கன்னு ஒரு வார்த்தையை சேர்த்துட்டாரு. இதனால தேவிக்குளம், பீர்மேடு போன்ற பகுதிகளை நம்ம இழக்க வேண்டிய நிலைமை வருது. நீங்க இதுக்கு அப்ப கேரளால ஆட்சியில் இருந்த கட்சி பேரு பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி. இந்த போராட்டத்தின் கூட 11 தமிழர்களை சுட்டுக் கொள்றாங்க. அன்னைக்கு மாப்போசியோ இல்ல அவர் ஆதரித்து சீப்பா ஆதித்தனாரோ, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை துவங்கிய தினத்தனி பேப்பர் நடத்துற பெரியாருக்கு எதிராக தொடர்ந்து வேலை செஞ்ச சீப்பா ஆதித்தனார் அதே கட்சியில தான் இருந்தார். பதவி விலகல, 11 தமிழர்கள் சுட்டதை கண்டிச்சு பேசல. ஆனா பெரியார் அதை கண்டிச்சு கடுமையா எழுதுறாரு. வடநாட்டான், பார்ப்பான், மலையாளி இவர்களை தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்ற போராட்டத்தை நம்ம செய்யலைன்னா டெல்லிக்காரன் நமக்கு அடிபணிய மாட்டான்னு சொல்லி மன்னார்குடியில ரொம்ப கடுமையா எதிர்த்து பேசுறாரு. இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது. அப்ப ஆந்திரா தேவிக்குளம், பீர்மேடு நம்ம தமிழ்நாட்டில் திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அப்ப ராஜாஜி ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி. அந்த தீர்மானம் கொண்டு வரும்போது ராஜாஜி ரொம்ப தந்திரமா என்ன பண்றாருன்னா, கொறடா உத்தரவு பிறப்பிக்கிறார். கொறடா உத்தரவு அப்படின்னா, நீங்க சட்டமன்றத்தில் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரீங்க அப்படின்னா எந்த ஒரு டிபேட் டிஸ்கஷனுக்கும் இடம் கொடுக்காம அதை பாஸ் பண்ணிடுவாங்க. அப்ப தமிழர்கள் எதிர்க்கிறாங்க சட்டமன்றத்திலேயே. அப்ப வந்து ராஜாஜி சொன்னது, குளமாவது மேடாவது அப்படின்னாரு. அந்த ராஜாஜியை தான் மாப்போசி தமிழ் தலைவர்னாரு, அவரை கொண்டாடினாரு. அந்த மாப்போசியை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. ஆனா தேவிக்குளமும் பீர்மேடும் தமிழர்களுக்கு வரணும்னு போராடின பெரியாரை நீங்க தமிழருக்கு விரோதின்னு சொல்றீங்க. நீங்க தேவிக்குளமும் பீர்மேடும் நம்ம இழந்ததன் விளைவா தான் இன்னைக்கு வரைக்கும் முல்லை பெரியார் பிரச்சனை தமிழர்களுக்கு எதிராக நடந்துகிட்டே இருக்குது. இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க திராவிட இயக்கத்தையோ பெரியாரையோ நேரடியா எதிர்க்க முடியலங்கிறதுக்காக அது தேசிய இனத்துக்குள்ளே இன்னொரு எதிரியை, சரி நீ தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் போராடுறியா, உனக்குள்ளே நான் இன்னொரு எதிரியை உருவாக்கி விடுறேன், நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்கன்னா தான் இது நடக்கும். நீங்க ருவாண்டோ இனப்படுகொலை பத்தி ஒரு புத்தகம் இருக்கு, அதை எழுதினவர் சொல்லியிருப்பாரு, அதை எழுதின அந்த ஆசிரியர் சொல்லியிருப்பாரு, எந்த ஒரு தேசிய இனமும் ஒரு நேஷனல் ரேஸோ தனக்கான காமன் எனிமி, ஒரு பொது எதிரியை ஐடென்டிஃபை பண்ணிக்க தவறுனுச்சுன்னா தங்களுக்குள்ள முரண்பாடுகளை வளர்த்து கொண்டு அந்த இனம் அழிஞ்சிடும், இதுவும் ஒரு ஜெனோசைட்ல கொண்டு போய் முடிஞ்சிடும்ன்றத அவர் எழுதியிருந்தார். இந்த அரசியலை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். பெரியாருக்கு எதிராக பண்ற ஒவ்வொரு அரசியலும் இந்த கண்ணோட்டத்துல இருந்து பாருங்க. அதெல்லாம் இருக்கட்டுங்க, தான் சொத்தை காப்பாத்துறதுக்காக வளர்த்து மகளே கல்யாணம் பண்ணது தானங்க உங்க பெரியாரு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.
தான் சொத்தை காப்பாத்துறதுக்காக வளர்ப்பு மகளே கல்யாணம் பண்ணவர் தானங்க உங்க பெரியாரு. நல்லா பேசுறீங்களே சீமான் தம்பியோ. ஆமாங்க, செந்தமிழர் சீமானோட தம்பிங்கிறதுல எனக்கு பெருமை தானுங்க. வட்ட வட்ட பாறையிலே செந்தமிழர் சீமானோட தம்பிங்கிறதுல எனக்கு பெருமை தானுங்க. இருக்கட்டும். இந்த பொய் எத்தனை நாள் தான் சொல்லுவீங்கன்னு தெரியல. ஏதோ வளர்ப்பு திருமணம் பண்ணிட்டாருன்னு. அதாவது பெரியாரோட முதல் மனைவி நாகம்மா அவங்க சிறு வயதிலே இறந்துட்டாங்க. அதன் பிறகு பெரியார் தனியாக தான் இருக்காரு. மணியம்மை அவர்கள் பெரியார் கூட சின்ன வயசுலேருந்தே வளர்றாங்க, அவ்வளவுதான் சரியா. அதுக்கப்புறம் அவர் வயது மூப்படைய அவரோட சொத்துக்கள் அவர் பேர்ல நிறைய இருக்குது. பெரியாரோட கனவு அவரோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய கழகத்துக்கு எழுதி வைக்கணும் தான். அதன் பிறகு அவர் என்ன யோசிக்கிறார், கழகத்தில் எழுதி வைக்கிறதுக்கு நிறைய சிக்கல்லாம் வருது. அதன் பிறகு தோழர் அர்ஜுனா அவர்களுக்கு எழுதி வைக்கலாம்னு நினைக்கிறார். அதன் பிறகு அவருமே காலமாயிடுறார். அதன் பிறகு அவர் தன்னோட வாரிசு தேடுறாரு. அதுக்கப்புறம் தன்னை அரசியல் வாரிசா தன்னை கருதின பெரியர் அண்ணாவும் ஈவிகே சம்பத்துமே தேர்தல் பாதையை நோக்கி போயிடுறாங்க. பெரியார் தேர்தல் பார்க்க விட்டு எப்பயோ வந்துட்டார். அதனால அவரால் அறிஞர் அண்ணாவுக்கும் எழுதி வைக்க முடியல, ஈவிகே சம்பத்துக்கும் எழுதி வைக்க முடியல. அதன் பிறகு மணியம்மையை முன் வந்து தான் நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டு அதன் பிறகு தான் 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதன் பிறகுதான் அந்த சொத்துக்கள் மணியம்மைக்கு போகுது. ஏதோ சொத்துக்காக தான் மணியம்மை திருமணம் பண்ணிக்கிட்டாருன்னு ஒரு கேவலமான வாதத்தை வைக்கிறத முதல்ல நிறுத்துங்க. அது சரி, பெரியார் வந்துட்டு பெண்களுக்காக போராடினாருன்றீங்க. என் பாட்டன் பாரதியோட உங்க பெரியார் என்னதான் பண்ணிட்டாரு? தமிழை சனியன்னு சொன்னவன் எனக்கு தந்தையா இருக்கும் போது தமிழை இனிமை என்று பாடிய பாரதி பாட்டனா இருக்கக்கூடாது. உங்க பெரியார் என்னதான் பண்ணிட்டாரு? என்னதான் பண்ணாரு கேட்க வரீங்க, அதுதானே? தேசிய முறை, விபச்சார முறை இதெல்லாம் இருந்துச்சு. செங்கல்பட்டு மாநாட்டில் அந்த இன்விடேஷனில் பெரியார் போடுறாரு, அவங்களுக்கும் இன்வைட் வைக்கிறார். அப்போ நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் இவங்கெல்லாம் கூப்பிடுறீங்க அப்படின்னு. மாநாடே அவங்கள முன்னிறுத்தி தான் போடுறது, அவங்களுக்காக தான் போடுறதுன்னு சொல்லி அந்த மாநாட்டில் விபச்சாரம் பண்ணுற பெண்களையுமே அழைச்சிட்டு வந்து அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்காக பெரியார் பேசினார். பெரியார் மட்டும் பேசல, பெண்களுக்காக நடத்துகிற மாநாட்டில் பெண்கள் தான் முன்னின்று பேசணும்னு சொல்லிட்டு பெண்களையே பேச வச்சு விபச்சார ஒழிப்பு மாநாடு இந்த மாதிரி மாநாடுலாம் நடத்தி அந்த பெண்களை அதிலிருந்து விடுவிக்க பல போராட்டங்களை பண்ணி விடுவிச்சார். இது மட்டும் பண்ணலை, அப்போ இருக்க தமிழ் இளைஞர்கள் அவங்களே தானாக முன் வந்து இந்த தொழில் செய்த பெண்களையும் நாங்களே திருமணம் செய்துக்கிறோம் என்று இப்போ இருக்க இளைஞர்கள் சொன்னாங்க. உங்கள் அண்ணன் சொல்லுவாரா? உங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார்? ஈழத்தில் போர் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே ஜாலியாக இருந்துட்டு அந்த பொண்ணையும் கழட்டி விட்டுட்டு இப்போ வேற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிட்டு அந்த பொண்ணை நீதி கேட்டு வரும்போது நான் எதுவுமே பண்ணலன்னு சிரிச்சுட்டு வந்து பேசுவார். உங்க அண்ணெல்லாம் பெரியாரை பத்தி பேசலாமா? உங்க அண்ணெல்லாம் பெரியாரை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? நீ எல்லாம் ஒரு ஆளா? நான் கேக்குறேன், நீ எல்லாம் ஒரு ஆளா? இவ்வளோ தூரம் நம்ம பேசணும், அதெல்லாம் சரிதான். நான் சிம்பிளாக ஒன்று கேட்குறேன், பெரியார் ஏன் இந்து கடவுளை மட்டும் பழிச்சாரு? ஏன் இந்து மதத்தை மட்டும் எதிர்க்கிறாரு? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சரி ப்ரோ, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். பெரியார் இந்து மதத்தை பழிச்சாரு தான், ஒத்துக்கிறேன். கடவுளை மற மனிதனை நினைன்னு சொன்னாரு, அது அவரோட கொள்கை. அதை எதுக்காக சொன்னாரு? கடவுளை மற மனிதனை நின்னா என்ன அர்த்தம்? மனிதன் கடவுளை விட மனிதனோட சுயமரியாதையும் அவனோட உரிமைகளும் முக்கியங்கிறதான் பெரியார் இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. அதுக்காக அவர் இந்து மதத்தை இழிவுபடுத்தினங்கிறது அர்த்தம் கிடையாது. நீங்க இந்து மதத்தோட நலனை பார்த்தீங்க, ஆனா பெரியார் இந்து மக்களோட நலனை பார்த்தாரு. அதுதான் பெரியாருக்கும் உங்களுக்கும் இருக்க வித்தியாசம். சரிங்க, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. தாழ்த்தப்பட்டவர்களை கோயிலுக்குள்ள விடல, ஆனா இப்ப காலையெல்லாம் மாறி போச்சுல, எல்லாரும் போய்கிட்டு தானே இருக்கோம். அவங்களும் தாழ்த்தப்பட்டவர்களை போக விட மாட்டாங்க. என்ன நீங்களும் என்ன பண்றீங்க? கடவுள் இல்லை கடவுள் சொல்லியே இப்ப நீங்களும் எங்களை வெளியேற்றுற வேலையை தானே பாக்குறீங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். நீங்களும் எங்களை வெளியேற்றுற வேலையை தானே பாக்குறீங்க. ரொம்ப நல்லா பேசுனீங்க ப்ரோ, ஆனா நீங்க வரலாறை மட்டும் படிக்க மறந்துட்டீங்க. 1800களில் நீங்க சொல்ற தாழ்த்தப்பட்ட சாதியினர் மட்டும் இல்லாம நிறைய பிற்படுத்தப்பட்ட இன்னைக்கு நம்ம இருக்க பிசி எம்பிசியில் இருக்க செட்டியார், கோனார், நாடார் இந்த சாதியினரையும் கோயிலுக்குள்ள விடாம நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. 1800களில் நிறைய கோயிலுக்குள்ள நுழைஞ்ச நாடார் சமூக மக்களை கொலையே பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? முதல்ல சரி, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? எனக்கு அதெல்லாம் இருக்கு. கோயிலுக்கு போவீங்களா? காலைல கூட நம்ம மலைக்கோட்டை தாய்மானவர் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தேன். இதே தாய்மானவர் கோயில்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி உங்களால ஃப்ரீயா போயிட்டு வர முடியுமா? அந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா? 1927ல் இதே நீங்க சொல்ற இதே தாய்மானவர் கோயில்ல ஒரு ஆதி திராவிடரை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்த ராமநாதங்கிறவர் ஒரு ஆதி திராவிடரை படியேறி கூட்டிட்டு போனப்போ அங்க குண்டர்களை வச்சு அவங்க படியிலிருந்து உருட்டி விட்டாங்க. இது இங்க மட்டும் கிடையாது, இதே திருச்சியில
ஸ்ரீரங்கம், திருவானைக்கோயில், நிறைய கோயில்ல தாழ்த்தப்பட்ட மக்களோ இல்லை பிற்படுத்தப்பட்ட மக்களோ கோயிலுக்குள்ள போறத நிறைய தடை பண்ணியிருக்காங்க. இதுக்காக முழுக்க முழுக்க போராடினவர் தான் பெரியாரும் சுயமரியாதை இயக்க தொண்டர்களும். அதுவும் இல்லாம பெரியார், நீங்க சொல்றீங்கல்ல பெரியார் என்ன பண்ணாருன்னு கடவுள் இழிவா பேசுறேன்னு, பெரியாரோடைய மனைவி நாகம்மை தாம்பல தட்டுல பழம் பூவோட 1000 தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்போ திருவண்ணாமலை தீபம் பார்ப்பீங்கல்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு புனிதமா பாக்குறீங்க. அந்த திருவண்ணாமலையிலேயே பெரியார் தொண்டரான கண்ணப்பர் தான் முதல்ல ஆலய நுழைவு போராட்டத்தை 1927 கையில் எடுத்து பண்ணார். அதுக்காக அவர் வழக்கு வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஆலய நுழைவு போராட்டங்கள் பண்ணி வழக்கு வாங்கின பெரியார் தொண்டர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த வரலாறு நீங்க முதல் தெரிஞ்சுக்கங்க. இங்க இருக்க முக்காவாசி பேருக்கு மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு இருக்கு. முதல் கோயிலுக்குள்ள ஆலய அழைப்பு போராட்டத்தை கையில் எடுத்தவர் மீனாட்சி அம்மன் கோயில்ல வைத்தியநாதர்ங்கிற ஒரு பாப்பான் தான் இதை கையில் எடுத்து 1932 பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு இங்க இருக்கு. ஆனா அது முழுக்க பொய். சுயமரியாதை இயக்கத்தோட வரலாறை மறைக்கணுங்கிறதுக்கு வேண்டிய சொல்லப்பட்ட அது ஒரு பொய்யான விஷயம். முதலா பெரியார் காங்கிரஸ்ல இருக்கும் போதே 1922 காங்கிரஸ்ல திருப்பூர் மாநாட்டுல என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாரும் கோயிலுக்குள்ள போகணுங்கிற ஒரு விஷயத்த ஒரு தீர்மானமா திருப்பூர் மாநாட்டுல போட்டிருக்காரு. அந்த 1922 இருந்து பல ஆண்டுகளா பெரியார் தொண்டர்களும் பெரியாரும் ஆலய நுழைவு போராட்டங்களை கையில் எடுத்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவ்வளோ ஏங்க, பெரியார் 25 வருஷமா ஈரோடு தேவஸ்தான கமிட்டியில ஒரு மெம்பராகவும் இருந்திருக்காரு, அதோட துணை தலைவராகவும் இருந்திருக்காரு. அந்த பதவியே தூக்கி போட்டு வந்தாரு. எதற்காகனா ஆலய நுழைவு போராட்டத்துக்காக ஒரு தீர்மானம் போட்டார். எல்லாரும் கோயிலுக்குள்ள வரணும், எல்லாத்துக்கும் சம உரிமை கிடைக்கணும்னு ஒரு தீர்மானம் போட்டார். அங்கிருந்த பார்ப்பனர்களோட சதி செயல்னால அந்த தீர்மானம் ரத்து செய்யப்பட்டது. அதுல கோபமடைந்த பெரியாரு அந்த பதவியே தூக்கி போட்டு வந்தாரு. இவ்வளோ விஷயம் இந்து மதத்துக்காக மட்டும் இல்ல, அதுல இருக்க இந்து மக்களுக்காக இவ்வளோ தூரம் பெரியார் இவ்வளோ பண்ணியிருக்காரு. ஓ, இவ்வளோ நடந்திருக்கா? எங்க அண்ணன் பேச்சை கேட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்காமே போயிட்டேனே. ஆமாடா, நான் கூட இந்த காவி துண்டுக்காரங்க பேச்சு கேட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்காமே போயிட்டேன். இனிமேட்டாவது நம்ம இதெல்லாம் படிச்சு வரலாற்றை தெரிஞ்சுப்போம். நம்மளாவது பரவாயில்லடா, ஒரு கூட்டம் இதெல்லாம் என்னன்னே தெரியாம சுத்திட்டு இருக்குதுடா. அவங்கள விட்றா, அவங்க தாடி வச்சிருக்கனால பெரியார் யாருன்னே தெரில, திருவள்ளுவர் யாருன்னே தெரில. இனிமேட்டாவது எவன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே மண்டையில் ஏற்றிக்காம நம்மளாம் படிச்சு வரலாற்றை தெரிஞ்சுப்போம். சரி, இவ்வளோ நேரம் பேசிட்டோம். பேசினதுலேயே ரொம்ப பசி ஆயிடுச்சு. நம்ம வேணா போய் ஒரு டீ சாப்பிட்டு வருவோமா? போகலாம். படித்து தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் யார் சொன்னாலும் இந்த கதை வாங்கிக்காதீங்க. போய் போகிறப்ப இன்னும் நிறையா பேசலாம். அடுத்தடுத்த வாரங்கள் இனிமேல் என்னென்ன பண்ணலான்றதை இனிமேல் பேசலாம். சரியா? சரி வாங்க, அடுத்த கான்வர்சேஷனை டீ கடையில் வச்சுப்போம்.